போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் என்ன படிக்கிறது, எங்கே படிக்கிறது, எதெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கிறது, இது எனக்கு தெரியல, மேக்ஸ் எனக்கு வரல, உளவியல் வரல, சயின்ஸ் வரல, தமிழ் தெரியலை, இப்படி ஏதாவது ஒரு வகையில் இல்லை எப்படி வந்து நான் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது, நான் வீட்டிலேருந்தே படிக்கிறேன், எனக்கு கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, இப்படி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, இல்லை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு கன்ஃபியூஸ்டான மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நம்ம அதியமான் அகாடமியில் இருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் அதில் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இந்த பிளானை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாம் எப்படி பிசி எக்ஸாமை அப்ரோச் பண்ண போகிறோம். நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது செப்டம்பர் மந்த் வரப்போகுது. செப்டம்பர்லேருந்து அக்டோபர் வரைக்கும் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு டேட் வச்சுக்கோங்க. செப்டம்பர் 1ஆம் தேதியே வந்தால் கூட நோட்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க, அப்புறம் ஒரு ஒன் மந்த் டைம் தருவாங்களா. ஸோ அக்டோபர் எண்டு வரைக்குமே அக்டோபர் 1 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அண்ட் அதன் பிறகு வந்து ஒரு 30 days கேப் இருக்கும் மினிமம் ஆச்சு நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ அடுத்து நவம்பர் ஸ்டார்டிங்கில் எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னு வச்சுட்டா கூட நமக்கு இப்போ அக்டோபர் வரைக்கும் டைம் இருக்குது நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் கொடுக்கறதுக்கு. ஸோ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 7 months உங்களுக்கு வந்து டைம் இருக்குங்க. ஸோ இந்த 7 months நல்ல ரிவிஷனோட ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பண்ணும்போது இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். ஓகேவா. ஸோ ஆனால் இதுக்குன்னு ஒரு பிளான் வேணும். இப்போ நான் ஒரு வேலையை செய்கிறேன்னா இப்போ நான் அடுத்த 6 மாதத்துக்கு என்ன தேவையோ அந்த பிளானை நான் இப்போ மேக் பண்ணிட்டேன். ஸோ இதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணால் போதும், டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸாம்ஸ், அதுவும் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்க்குள்ளே வரும். டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது, ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி என்னால் ஃபாலோ பண்ண முடியும், வீட்டில் இருந்தால் கூட என்னால் படிக்க முடியும், வெளியே என்னால் வந்து அலைஞ்சு திரிஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணி படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இருக்கிற கொஞ்ச நேரத்துலையாவது நான் ப்ராப்பராக உட்காந்து படிக்கணும் அண்ட் கைடன்ஸ் வேணும். இல்லை என்கிட்ட வந்து நிறைய செலவு பண்ணுறதுக்கான வசதி இல்லை. ஓகே, எனக்கு கிளாஸஸ் ஃப்ரீயாக கிடைச்சா நான் படிப்பேன் அப்படின்னு இருந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, அப்படிங்கிற ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஓகே. அண்ட் ரொம்ப 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 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது. அண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷனை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிட்டு கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நல்ல டாப் ஸ்கோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ண போகிறீங்க. ஓகே, ஃபிசிக்கல் ஈஸியாக முடிச்சிடலாம் அந்த மாதிரி. ஸோ காக்கி சட்டைக்கான வியூகம், டிஎன்யூ போலீஸ் கான்ஸ்டபிள் பிசிக்கான ஒரு டெஸ்ட் சீரியஸ். அண்ட் இந்த டெஸ்ட் சீரியஸில் உங்களுக்கு நம்ம என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்த்துடலாம். உங்கள் வெற்றி தான் எங்கள் இலக்கு, அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் நாம் இந்த பேட்சை ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏப்ரல்லேருந்து அக்டோபர் வரைக்கும் ஸோ உங்களுக்கான முழுவதுமான சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த பேட்சில் இருக்க போகுது. ஓகே. ஸோ முதல் விஷயம் சரியா. ஸோ 5 கட்டங்களாக இந்த பிரிச்சிருக்கோம், 5 கட்டங்களாக நம்ம பேட்சை வந்து பிரிச்சிருக்கோம். ஓகே. ஸோ மொத்தமான தேர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்கிற நிறைய நம்பர்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்து நீங்கள் குழம்ப வேண்டாம். ஸோ ஒவ்வொரு புக்கில் இருக்கக்கூடிய தேர்வுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23 தேர்வுகள் 6th-லேருந்து 10th வரைக்கும் படிக்கணுங்க. ஸோ அதுக்கான தேர்வுகள். ஓகே. நடுவுலையே வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க சரியா. நடுவுலையே மிட் ரிவிஷன் டெஸ்ட். அதாவது நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் 6th முடிச்சிங்க, 7th முடிச்சிங்க, இல்லை 6th 7th முடிச்சிங்க, அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு டெஸ்ட்டு. இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக நீங்கள் வந்து படிக்கும்போது படித்ததை திரும்ப திரும்ப படிக்க வைத்து திருப்புதல் நடத்த வேண்டியது இதுக்குள்ளே இருக்குது. வெறும் படிச்சுக்கிட்டே போகிறது கிடையாது, நல்ல ரிவிஷனும் பண்ணுற மாதிரி நான் பிளான் கொடுத்துருக்கேன். ஆரம்பத்தில் எல்லாருக்கும் கடினமாக இருக்கும், அதனால் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது மினிமம் போர்ஷன் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் நமக்கு இப்போது இன்னும் நிறைய டைம் இருக்குது. 6 monthங்கிறது போதுமான டைம். பிகினராக புதுசாக இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களால் இதை கம்ப்ளீட் பண்ணி ஈஸியாக கிளியர் பண்ண வைக்க முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஆல்ரெடி நம்ம அகாடமிலேருந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம், நல்ல ஸ்கோரே வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு பெரிய கடினமான வேலை கிடையாது. அதுக்கு சரியான திட்டமிடலும் உழைப்பும் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னா கடினமாக தெரியாது. ஓகே. பட் எதுவுமே தெரியல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக பிளானிங்லாம் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு மூலையில் போய் சிக்கிக்கணும். ஓகே. அதே மாதிரி ஃபுல் ரிவிஷன். இப்போ சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம், ஃபுல்லாக ஜிகே முடிச்சிட்டோம், தமிழ் முடிச்சிட்டோம், உளவியல் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான தேர்வுகள், சிறப்பு தேர்வுகள் தனியாக ரிவிஷன் இருக்கும். ஜிகே டாபிக்ஸ், நடப்பு நிகழ்வுகளாக இருக்கட்டும், அதாவது ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டாப்பிக்கான தேர்வுகளாக இருக்கட்டும். ஸோ அதுக்கெல்லாம் தனியான டெஸ்ட்டு, அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு சரியா. ஸோ இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக 45 தேர்வுகள் இருக்குது. ஓகேவா. 45 டெஸ்ட்டு இங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய ரிவிஷன் டெஸ்ட்டு, ஓகே, மினி டெஸ்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் உங்களுக்குள்ள சரியா. ரைட்டா. சரி, இது என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே. 2 விஷயங்கள் பேரலாக நம்ம வந்து பண்ண போகிறோம் சரியா. ஒரு பக்கம்
ஜிகேவை படிச்சுட்டே வருவோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் உளவியலையும் படிச்சுட்டே வருவோம். இது ரெண்டையுமே பேரலாக படித்து நம்ம தேர்வுகள் எழுத போகிறோம். சரிங்களா? அதுக்கான போர்ஷன் என்னங்கிறது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஃபேஸ், ஓகே, சோசியல் சயின்ஸும் உளவியலும் நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். 6th 7th, ஸோ இது எல்லாமே ஒரு 1 month டைம் பீரியடில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ப்ளஸ் உளவியல் பகுதியும் படிச்சுட்டு வரும். பார்த்தீங்க அப்படின்னா April 5 டெஸ்ட் 1, ஓகே. ஸோ இதில் வரலாறு 6th standard மட்டும் படிக்க போகிறீங்க. ப்ளஸ் உளவியல் பகுதிகளில் சில டாபிக் நான் வந்து கொடுத்துருக்கேன், அதை படிக்க போகிறீங்க. ஓகே, அதை முடிச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு டெஸ்ட். ஸோ அடுத்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் 4 நாள் கேப் இருக்குது. 5வது நாள் தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட். ஓகே, நடுவில் நான் இந்த 5ஆம் தேதி விட்டு இந்த 10ஆம் தேதி விட்டு நடுவில் படிக்கிறதுக்கு டைம் இருக்குது. ஸோ அதில் புவியியல் படிக்கிறீங்க, அப்புறம் உளவியல் படிக்கிறீங்க. ரொம்ப கம்மியான சிலபஸ் தான் இது, இதுக்குள்ளே ஈஸியாக முடிச்சிடலாம் நீங்கள் படிங்க. ஓகே, ஸோ அந்த டெஸ்ட் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் 15ஆம் தேதி மறுபடியும் பார்த்தீங்கன்னா அரசியல் பொருளாதாரம் 6th இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் படித்து முடிக்கிறீங்க. அதில் உங்களுக்கு தேர்வு இருக்க போது உளவியல் பகுதியில் சில டாபிக் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம 6th கம்ப்ளீட் பண்ணிடுறதுனால 6th ஃபுல்லாகவே ஒரு கம்பைண்டாக ஒரு டெஸ்ட்டை நம்ம மறுபடியும் ஒரு 4 நாள் கழித்து நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். உளவியல் பகுதியில் என்ன படிச்சிங்களோ அதெல்லாம் திரும்ப ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு தேர்வுகளை கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான் வந்து பிளான். இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இப்படி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன படிக்க போகிறீங்க, அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷனையும் நான் வந்து நடுவில் கொடுத்துட்டு போகிறேன். 15 நாளைக்கு 2 weeks ஒன்ஸ் ஒரு ரிவிஷனும் இருக்கும். ஏன்னா சும்மா டெய்லியுமே நீங்கள் படிச்சதை ரிவைஸ் பண்ணணும் அந்த எண்ட் ஆஃப் தி டே. ஓகே, அந்த ஒரு நாளோட முடிவில் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணணும். ஒரு வாரத்தில் என்ன படிச்சிங்க ரிவைஸ் பண்ணணும். ஓகே, ஒரு மாதத்தில் என்ன படிச்சிங்கிறத ரிவைஸ் பண்ணணும். திரும்ப ரிவைஸ் பண்ணால் தான் மறக்காமல் இருக்கும். ஓகே, ஒரே விஷயத்தை 10 வாட்டி திரும்ப பண்ணும்போது தான் நமக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஒரு வாட்டி படிச்சுட்டு போயிடுவோம்னா மறந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கான ரிவிஷனும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் 8th 9th 10th இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸ் போகும். அங்கேயும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பிளான். ஓகே, ஸோ உளவியல் முடிஞ்சதுக்கு முன்னாடி வந்து உளவியல் பகுதிகள் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து ஆப்டிடியூட் கணிதம் சம்பந்தமான தலைப்புகள் அடுத்த கட்டத்துக்கு வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் சயின்ஸ்க்கு வந்துடும். 6th 7th 8th அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து தான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ பிரித்து உங்களுக்கு வந்து 8th 9th போகும்போது அதை 2 பார்ட்டாக பிரித்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, தமிழ்லும் பார்த்தோம் அப்படின்னா 8th 9th போகும்போது 2 பார்ட்டாக பிரித்து நம்ம வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த போர்ஷன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 6th to 8th ஒரு ரிவிஷன் நம்ம வந்து பண்ணுவோம். சயின்ஸையும் பண்ணுவோம், அதே மாதிரி தமிழையும் பண்ணுவோம், ஒரு ரிவிஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்க போகுது. அடுத்து அறிவியல் மற்றும் தமிழ். சரிங்களா? 9th 10th ஸோ அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வருவோம். அதை முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் எழுதுவோம். சரிங்களா? புக் பேக் பாக்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிச்சாகணும். ஓகேவா? ரைட். அடுத்து நான் உங்களுக்கு டேட்டெல்லாம் மென்ஷன் பண்ணுற டீட்டெயிலான பிளான் நான் உங்களுக்கு பார்க்குற மாதிரி ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். அதை நான் கடைசியில் சொல்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை பற்றியும் நான் சொல்கிறேன். திறந்து பாருங்க. ஓகே, முழு மீள் பார்வை, அதாவது திருப்புதல். சரியா? ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், உளவியல் கணிதம் ஃபுல்லாக வந்து ஸ்கூல் புக்கு இது எல்லாமே கம்பைண்டாக 6th to 10th உளவியல் போர்ஷன் எல்லாம் டெஸ்ட்டு, சோசியல் சயின்ஸ் டெஸ்ட்டு, சயின்ஸ் டெஸ்ட்டு, தமிழ் டெஸ்ட்டு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து எழுத போகிறோம். அதுக்கான டைம் கொடுத்து 3 days 4 days டைம் கொடுத்து ரிவைஸ் பண்ணிட போகிறோம். நம்ம நடுவிலேயே ரிவைஸ் பண்ணோம் ஸ்டாண்டர்ட் வைஸ், அதுக்கப்புறம் தனித்தனியாக ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டோம். சரியா? அப்புறம் பொது அறிவுக்கு வரோம். சரியா? பொது அறிவுக்கு வரும்போது இங்கே நடப்பு நிகழ்வுகள் தனியாக உங்களுக்கு வந்து, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் பீரியடுக்கு வந்துடும், செப்டம்பர் கிட்ட வந்துட்டோம். ஆனால் என்ன பண்ணலாம், நமக்கு ஒவ்வொரு மந்தோட கரண்ட் அஃபேர்ஸும் கிடச்சிரும். ஸோ இதுக்கான PDF உங்களுக்கு கிடைக்கும். சரியா? படிங்க, இதில் கூடிய கொஸ்டின்ஸ் வந்து படிங்க. அப்புறம் PYQ டெஸ்ட்டும் படிப்பீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 2019 2020 23 24 25 இந்த மாடல் கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையுமே அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் உங்களை நான் வந்து படிக்க வைக்க போகிறேன், டெஸ்ட்டும் கொடுக்க போகிறேன். சரியா? ஸ்ட்ராட்டஜிக்கே ஸோ நம்ம சொல்லுவோம் தேசிய சின்னங்கள், மக்கள் தொகை, முதன்மைகள், ஸோ எல்லை கோடுகள், சர்வதேசம், தலைநகரம், சிட்டி, நோபல் பிரைஸ் வின் பண்ணுறவங்க, ஓகே, இஸ்ரோ கண்டுபிடிப்புகள், இந்த மாதிரி சில விஷயங்கள், பூங்காக்கள், GA டேக்ஸ், விளையாட்டு சம்மந்தமானதாக இருக்கட்டும், முக்கிய நபர்களாக இருக்கட்டும். ஸோ வேறு என்ன தேவையோ ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இருக்கிறதுலாம் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே டெஸ்ட். சரிங்களா? கொடுத்துட்றேன். சரிங்களா? இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு PDFும் கொடுக்குறேன். ஸோ ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கட்டம் முடிஞ்சது. சரிங்களா? இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுத போகிறோம். அதாவது கம்ப்ளீட் சிலபஸ்க்கான மார்க் டெஸ்ட். கம்ப்ளீட் சிலபஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் 70 கொஷின் ஃபார்மேட்டில் நம்ம வந்து டெஸ்ட் எழுத போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 5 மார்க் டெஸ்ட். இது டேட் பாருங்கள், October 28 போட்டிருக்கேன். ஸோ October 28 எல்லாமே முடிச்சிருவீங்க. ஓகேவா? படித்து முடிச்சு டெஸ்ட் எழுத எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கும். கடைசியில் ரிவைஸ் பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சதெல்லாம் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகேவா? ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நடுவில் மிட் ரிவிஷன், சரிங்களா,
நிறைய ரிவிஷன் இருக்கு உங்களுக்கு அங்கங்கே. முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபுல் மாடல் டெஸ்ட். சரிங்களா? அதான் சொல்கிறேன், புதுசாக படிக்கிறத விட திருப்புதல் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்வேன். ஸோ நிறைய ரிப்பீட் பண்ணணும். ஸோ நிறைய மல்டிபிள் ரிவிஷன் நான் வந்து கொடுக்க சொல்லியிருக்கேன். ஓகே, ஏப்ரலில் தொடங்குகிறோம், அக்டோபரில் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ கம்ப்ளீட்டாக 7 மந்த்துக்காக எங்களோட இணைந்து சரியாக திட்டமிட்டு படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற ஆஸ்பிரண்ட் தாராளமாக இந்த காக்கி சட்டையை அணிய முடியும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நம்ம அட்மிஷன் பண்ணிக்கோங்க அகாடமியில். 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் டெஸ்ட் பேட்ச்னு கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இந்த பேட்ச்க்கு நீங்கள் சார் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. பேட்ச்க்கான ஃபீஸ் 999. ஓகேவா? இதில் என்ன கிடைக்கும்? டெஸ்ட்டு கிடைக்கும். ஒன்று, இந்த டெஸ்ட்டை எங்கே எழுதுவீங்க? நம்ம அதிகமான அகாடமி ஆப்பில் இருக்கோம். சரியா? அந்த ஆப்பில் உங்களுக்கு சார் ஆன்லைனில் தேர்வுகள் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஃபார்மேட், மொபைலில் எழுதிக்கலாம், லேப்டாப்பில் எழுதிக்கலாம். சார் எனக்கு அந்த அக்சஸ் இல்லை, ஓகே, அப்படிங்கிறவங்க ஃபோனில் எழுதிக்க முடியும், கம்ப்யூட்டர் இல்லாதவங்க. ஓகே, இதுலேயே கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஆப்ஷன் என்னங்கிறத மார்க் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரேங்க்கு கிடைக்கும். வேலிடேட் பண்ணிடலாம். ஓகேவா? மார்க்கு கிடைக்கும். எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? ஓகே, ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 70 கொஷின்ஸ் 50 எடுத்திருக்க அப்படின்னா அதில் என்ன ரேங்க்? ஓகே, 15th ரேங்க். 100 பேர் எழுதியிருக்காங்க, 15வது ரேங்க். அந்த மாதிரி வந்துடும். இந்த ஆன்லைன் டெஸ்ட்டையும் நீங்கள் எப்போ வேணாலும் எந்த டைமில் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். எந்த டெஸ்ட்டும் மிஸ் ஆகாது. ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணதுலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற டெஸ்ட்டில். ஆனால் ஷெட்யூல் படி அந்த டைமில் எழுதிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக படிச்சுட்டு வரீங்கன்னு அர்த்தம். இந்த வேலையும் கொடுக்குறேன், செஞ்சு தரேன். பிடிஎஃப், சரிங்களா? ஸோ ஆப்பில் கொடுக்குறது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதுறது எழுதிக்கலாம். சார் ஓஎம்ஆர் தானே ப்ராக்டிஸ் டெஸ்ட்டாக எழுதுறோம், எனக்கு அதுவுமே பண்ணலாம் அப்படின்னு. இதில் டிஸ்பிளே ஆகிற கொஷின்ஸை நீங்கள் ஓஎம்ஆர் வச்சு மார்க் பண்ணலாம். பட் இப்போ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பர் பிடிஎஃப் கிடைக்கும். கொஷின் பேப்பரோட பிடிஎஃப்பும் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓஎம்ஆர்ல ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். அதே டைமில் ஆன்லைனில் எழுதி பார்க்கணும்னாலும் அதே இதை வந்து ஆன்லைன்ல எழுதி பார்த்துட்டேன். 2 அக்சஸுமே நான் இதுக்குள்ளேயே கொடுத்துட்டேன். ஓகே, உங்களுக்கு திருப்பி பார்க்கணும், 3 மணி நேரம் பார்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த பிடிஎஃப் எடுத்துக்கோங்க, எடுத்து பார்த்து எழுதுங்க. இல்லை வெளியே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், இந்த டைமில் என்னால் வந்து எழுத முடியாது, நான் நிறைய சின்ன சின்ன டெஸ்ட்லாம் கொடுப்பேன். அதாவது மெயின் டெஸ்ட் தான் பிடிஎஃபாக உங்களுக்கு வரும். மெயின் டெஸ்ட் எல்லாமே இப்போ நான் சொன்ன ஒரு உங்களுக்கு 40 டெஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த டெஸ்ட் எல்லாமே ஃபுல் மாடல் டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃபாக வந்துடும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நிறைய மினி டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், புக் பேக், பாக்ஸ் கண்டென்ட், இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பிடிஎஃப் எல்லாம் கோர்ஸ்குள்ள இருக்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் டெஸ்ட்டாக அக்சஸ் பண்ணுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் நான் சொன்ன டெஸ்ட்டை விட இன்னும் நிறைய டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்போம். அங்கே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஆன்லைனில். சரிங்களா? ஸோ அன்லிமிட்டட் டைம் திரும்ப ஒரு டெஸ்ட்டை திரும்ப ஆன்லைனில் குவிஸ் மாதிரி எடுத்து பார்க்கலாம். அது நிறைய வகையில் உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல மெமரி ஆகும். அதனால இதை யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ மெயினாக நான் இதை சஜஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வேணுன்றவங்க இதில் எடுத்து நீங்கள் பண்ணுங்க தாராளமாக. அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ரைட். அப்புறம் நான் வீடியோ சொல்லியிருந்தேன். சரியா? ஸோ வீடியோஸ் இப்போ இந்த டெஸ்ட் 1 இருக்கு. அந்த டெஸ்ட் 1க்கு படிக்க வேண்டிய புக்ஸ் இப்போ 6th சொல்லியிருந்தோம்னா 6th புக் உங்ககிட்ட இருக்கணும். புக்ஸ் வச்சு படிங்க. பள்ளி பாட புத்தகங்கள் மோஸ்ட்லி கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. கலெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அதிகமான அகாடமியிலும் சில புக்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அந்த புக்ஸ் வேணாலும் வாங்கி வச்சுட்டு படிங்க. ஓகேவா? ஓகே, தேவைப்படுறவங்க சேம் நம்பர் இதுக்கே கான்டாக்ட் பண்ணி புக்ஸுமே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் 1னா அந்த புக்ஸ் இருக்கணும். அதுக்கான இல்லை அந்த புக்கில் என்ன படிக்கணுமோ அதுக்கான பிடிஎஃப் இங்கே இருக்கும். இதெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாமே புக்கில் எங்கே இருக்கோ அதை எடுத்து அங்கே பிடிஎஃபாகவும் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த பிடிஎஃப் வச்சு ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் பிடிஎஃப்ல எல்லா நேரமும் படிக்க முடியாது. அவ்வளோ பேஜ் 50 பேஜ் ஒரு பிடிஎஃப் கொடுக்குறாங்க, ஃபோனில் வச்சு நீங்கள் படிக்க முடியுமா? புக் நீங்கள். சரியா? பட் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து பிரிண்ட் அவுட் போட முடியுமானா உங்களால் போட முடியாது. யாரும் போடவும் மாட்டாங்க. அவ்வளோ பேஜஸ் வந்து பிரிண்ட் அவுட் பண்ண புக் வாங்கி வைங்க பெஸ்ட். சரியா? ஸோ இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் அந்த டெஸ்ட் 1 நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதுக்கான வீடியோஸ், ஓகேங்களா, யூடியூப்ல கிடையாது, இந்த ஆப்லயே உங்களுக்கு ஸ்பெஷலா ஓகே வீடியோஸுமே நான் இந்த டைம் வந்து இதுக்குள்ள கொடுத்துறேன். இதுக்கு முன்னாடி தனியா வீடியோ கிளாஸ் பேட்ச் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, பட் இந்த டைம் இன்னும் நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காம சும்மா டெஸ்ட் எழுதுறாங்க, கான்செப்ட்லாம் தெரியாம எழுதிட்டே இருக்காங்க. சரியா? டெஸ்ட் மட்டும் போதும். ஏன்னா அது வந்து இப்போ 2000 ஒரு ஃபீஸ் வைக்கிறோம்னா அதை அஃபோர்ட் பண்ண முடியாம இருக்கிறதுனால அதுவே மினிமம் தான். சரியா? பட் அது பே பண்ண முடியாம சில பேர் வந்து கஷ்டப்படுறதுனால ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேட்ச், இந்த இயர்க்கான பேட்ச் மட்டும் இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், வீடியோஸுமே நான் கொடுத்துருவேன். இப்போ டெஸ்ட் 1 அப்படின்னா டெஸ்ட் 1க்கான வீடியோஸ் இருக்கு. நீங்க ரெஃபரன்ஸ்
சரியா? எடுத்துக்கலாம். அது உளவியலாக இருக்கட்டும், சோசியலாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், என்னென்னலாம் வீடியோஸ் ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் வச்சு ரெஃபர் பண்ணிக்கலாம். சரியா? வீடியோஸும் அதுக்குள்ளே எதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான் எக்ஸாம் வரைக்குமான இந்த டிசம்பர் வரைக்கும் 1 இயர் கோர்ஸாக நம்ம இந்த 999 ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ரைட்டா? இதுதான் நம்ம பேட்சோட பிளான். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இந்த பிளான் பிடிஎஃப் தரேன். ஓகே, ஸோ எப்படி நம்ம டெஸ்ட்டு கொண்டு போக போகிறோம், என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளான். ஓகேவா? ஸோ நீட்டாக உங்களுக்கு போட்டு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன படிக்கணுங்கிறது இதில் இருக்குது. ஸோ முன்னாடி நான் ப்ரெசன்டேஷனுக்காக போட்டது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டடி பிளான் பிடிஎஃப். ஓகே, எந்த டெஸ்ட்டு என்னைக்கு நடக்க போகுது, என்ன போர்ஷன் படிக்கணுங்கிறது தெளிவாக இங்கே இருக்கும். கொஸ்டின் நம்பர் அப்போ நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இருக்கும். சரிங்களா? ரைட். அண்ட் இது என்னன்னா பிசி எக்ஸாம் தமிழில் தான் நடக்கும். ஸோ தமிழ் மீடியத்துக்கான பேட்ச். ஓகேவா? இங்கிலீஷில் கொஸ்டின்ஸ் இருக்குமானா இருக்காது. ஏன்னா எக்ஸாமே தமிழில் மட்டும்தான் நடக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு வேறு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நான் என்னென்னலாம் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் கிடைக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன்லைன் டெஸ்ட்டு இருக்கும். சரிங்களா? ஆன்லைன் டெஸ்ட்லையும் நீங்கள் ஆப்பில் எழுதிக்கலாம். அந்த அக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். சப்ஜெக்ட் வீடியோ என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அதுவுமே நாங்கள் ரெடி பண்ணி உள்ளுக்குள்ளே கொடுக்க போகிறோம். யூஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல நான் எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் லைவ்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணுவோம். அதுவுமே நீங்கள் ஜாயின் பண்ணி அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டடி பிடிஎஃப், ஸ்டடி மெட்டீரியல் நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ முக்கியமாக அந்த நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவு, ஸ்ட்ராட்டஜிக்கு, அப்புறம் எங்கெங்கே படிக்கணும் ஒரு டெஸ்ட்டுக்கும் அந்த பிடிஎஃப்ஸுமே உள்ளே கொடுக்குறேன். அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபீஸ் டீடைல்ஸ் 999 இது மட்டும்தான், 999. ஓகேங்களா? ஸோ இந்த சிறப்பு சேர்க்கை கட்டணம் இந்த பேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இதை ஆஃபராக கொடுத்துருக்கோம். சரிங்களா? முதல்ல சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பேட்ச்ல பெரிய ரூல்ஸ்லாம் வந்து உங்களை வந்து நான் கொடுக்கல. ஒரு வாட்டி நீங்க படிச்சு பாருங்க. ஓகே, ப்ராப்பரா ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதனால உங்களுக்கு இந்த பேட்ச் ஓகேவா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஓகே அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் கால் பண்ணுவீங்க, பேசுவீங்க, சப்போர்ட் பண்ணுவோம், எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவோம். ஓகே, அதுக்குன்னு ஒரு ஸ்டாப் போட்டு உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி பிளான் கொடுங்க, அந்த மாதிரி பிளான் கொடுங்கலாம் மாற்ற முடியாது. ஸோ நம்ம கொடுக்குறது உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா ஃபாலோ பண்ண முடியும், நல்லா இருக்கு, படிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப ரீஃபண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி 10 வாட்டி நீங்கள் யோசிச்சு ஜாயின் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ ஃபைனலான விஷயங்கள் இதுதான். ஸோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இந்த பிளானில் டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, முக்கியமாக வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பிசி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஸோ உங்களுக்கு இதில் எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்கள் வெற்றி தான் எங்களுடைய இலக்கு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து இதில் கிளியர் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் அந்த சலுகை கட்டணம் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். சரிங்களா? கண்டிப்பாக அது எவ்வளோ இருக்கிறத பொறுத்து. ஓகேங்களா? ஸோ லிமிட்டடான ஸ்டூடெண்ட்ஸை ப்ராப்பராக கைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் அதுக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ 1ஆம் தேதி 2ஆம் தேதியிலேருந்தே நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். சீக்கிரமாக ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை போலீஸ் எக்ஸாம் போக பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நான் யூடியூப்பில் இந்த வீடியோஸ்லாம் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. 4 நாளில் ஸ்டாப் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ப்ராப்பரான ஒரு பிளான், ஒரு பேட்ச், ஒரு பெய்டு பேட்ச் வித் உங்களுக்கு அடிஷ்னலாக நிறைய கண்டென்ட்டை நான் ஃப்ரீயாக, சரிங்களா, இது கூட சேர்த்து கொடுக்குறேன். நான் கிளாஸஸுமே கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா இந்த டைம் கிளாஸ் பேட்சை நான் தனியாக கொடுக்கல. ஸோ கம்ப்ளீட்டாக இது ஒரே ஒரு பேட்சை நான் வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் நான் வந்து கொடுக்குறேன். கைடன்ஸ் பண்ணால் படிச்சுக்குவீங்கன்ட்டு. பட் அதில் உங்களுக்கு வீடியோஸை நான் வந்து படிக்க முடியாதவங்களுக்கு இது அடிஷ்னலாக ஒரு வேல்யூவாக இருக்கட்டும் அப்படின்னு கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேவைப்படுற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக இது ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளாஸில் மீட் பண்ணலாம். நன்றி.